இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட். இந்த சீரீஸ் வந்து ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. 2-1 அப்படின்ற நிலைமையில வந்து இருங்க வணக்கத்துக்கு வருவோம். 2-1 நிலைமையில வந்து நம்ம பின்தங்கி இருந்தோம். இந்த மேட்சுக்கு முன்னாடி நல்ல ஒரு மொமெண்டத்தோட இந்தியா உள்ளார வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேட்சஸ்ல இந்த 5th மேட்ச்ல சில பல சேஞ்சஸ் வந்து டீம் 11ல வந்து நடந்திருக்குது. ஸோ அதனால வந்து எந்த டீம் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்குது, டே 2ஓட எண்ட்ல வந்து யாருக்கு எஜ் அதிகமா இருக்குன்றதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்களோட கருத்துக்களை சொல்ல போறோம். ஸோ வணக்கம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டே 1ல இருந்து அப்படியே போயிடுவோம், ரைட்டா? டே 1 பார்த்தா அப்படின்னா டே 1ம் சரி டே 2ம் சரி ரெண்டுமே வந்து நிறைய மழைகளோட இருந்துச்சு. வருண பகவான் வந்து நேற்று இந்தியாவோட கால வாரினார் இருந்துச்சு, இன்னைக்கு லைட்டா இங்கிலாண்டோட காலையும் மாறி இந்தியா வந்து 1.5 நாள் பேட்டிங் பண்ணா இவனுக்கு 1/2 நாள்லயே பேட்டிங் முடிச்சு, அதாவது இப்படி போயிட்டு வரதுக்குள்ள ஒரு 2 விக்கெட் போயிருந்தா பரவாயில்ல, ஒரு டீமே மாறிடுச்சு. இப்படி போயிட்டு வரதுக்குள்ள இங்கிலாந்து பேட்டிங் பண்ணானுங்க, இப்படி போயிட்டு வரதுக்குள்ள இந்தியா பேட்டிங் பண்ணிருக்கானுங்க. என்னதான் நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் வழக்கம் போல வந்து, அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஓலி பப்பு 4 டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பண்ணி 4 டாஸ் தோத்து வராரு. சுப்மன் கில்லும் அதேதான். ஆனா அதுலயும் சுப்மன் கில் தோத்து ஓலி பப்பு வந்து டாஸ் ஜெயிச்சுட்டான். இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இங்கிலாந்து வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்தோட டீம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாம் போயிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸும் போயிட்டாரு. ஸ்பின்னர் வந்து லியாம் டாசனை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு 4 பேசர்ஸோட போறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ அது இங்கிலாந்தோட டீம் லெவல்ல நான் ஒன்னு பேசணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான். 5th டேல 3rd 4th இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல வெறும் ஜோ ரூட் மட்டும் தான் இவங்க வச்சிருக்காங்க, வேற யாருமே இல்ல. ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு விஷயம். மற்றபடி வேற எதுவும் 4 பேசர்ஸ் வேற ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. அது நம்ம வந்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது நம்ம அம்மா வருவோம். இந்த பக்கம் நம்ம டீம் 4th டேலாம் மேட்ச் போமா, 4th டே 5th டேலாம் மேட்ச் போமானே தெரியல. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லா முடியறது பாக்குறது 5 நாள் ஃபுல்லா முடியாம 3 நாள் 4வது நாள்லயே முடியற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆமா, அதுவும் வாஸ்தவமானதான். அடுத்த டீம் இந்தியா 4 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணா உள்ள வந்திருந்தாரு. கருண் நாயர், அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம், 2 சான்ஸ் கிடைக்கலாம். இப்போ 3வது சான்ஸ் கிடைச்சிருக்குது. 3வது சான்ஸ் கிடைச்ச கருண் நாயர் உள்ள வந்திருக்காரு. ஆகாஷ் தீப் இன்ஜுரியில இருந்து திரும்ப வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வேற யாரும் உள்ள வந்திருக்கா? 4வது யாரு? த்ருவ் ஜுரல். ஆமா, ரிஷப் பண்ட்டுக்கு பதிலா வந்திருக்காரு. இவங்க 4 பேரும் வந்து வந்தாங்க. ஸோ இதுல நம்ம எல்லாமே ரொம்ப டீப்பா தேடிட்டு இருந்த 2 டீப்பையுமே இங்க காணும். ஆகாஷ் தீப்பையும் காணும், ஹர்ஷதீப்பையும் காணும், குல்தீப்பையும் காணும். ஸோ இந்த 2 பேருமே டீம்ல எடுக்கல. அதுவும் நியூஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதாவது சுப்மன் கில் வந்து கடைசி வரைக்கும் நீ ரெடி ஆயிரு, ஆனா பிச்சு எப்படி இருக்கிறத பார்த்துட்டு தான் உன உள்ள இறக்குன்ற மாதிரி சொல்லி ஹர்ஷதீப் வந்து ரெடியா தான் இருந்திருக்காரு. பட் இந்த ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் எல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் பவுலிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு த்ரூ ஜுவல் பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா கருணாயர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படிதான் நடந்திருக்குது. ஸோ இந்த டீம் இந்த 4 சேஞ்சஸ் பத்தி உன்னோட கருத்து, இது நடந்திருக்கலாம் இல்ல இதனால இப்படி மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி? எனக்கு பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா இவன் வந்திருக்கலாம் தான் தோணுச்சு, ஹர்ஷ்தீப் சிங். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரு, இன்னைக்கு ஒரு டெபு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பிளஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா இத்தனை பவுலர்ஸ்க்கு நீங்க சான்ஸ் தண்டிங்க இந்த சீரீஸ் ஃபுல்லா. பும்ரா மாதிரியான ஒரு ஸ்பியரட் இல்ல. அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்கும்போது நீங்க ஏன் இன்னும் ஏதோ லாஸ்ட் மேட்ச், இதுக்கப்புறம் சான்ஸ் தரவும் முடியாது. நீங்க ஹர்ஷ்தீப் ஒரு குவாலிட்டி பிளேயர்ன்றதுனால நீங்க தந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா. ஆனா இன்னொரு பக்கம் அதுவும் ஓகே தான், ஹர்ஷதீப் உள்ள வரணும்னு எனக்கு தான் இருந்துச்சு. பட் பிரசித் கிருஷ்ணா ஓரளவுக்கு நல்லா போட்டாரு. அதுவும் இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு முன்னாடி இருந்த பிரசித் கிருஷ்ணாவுக்கும் 3 ஓவர் செம்மாடி. ஆமா 23 ரன்னோ 28 ரன்னோ. அந்த லஞ்சுக்கு முன்னாடி இருந்த நம்ம பவுலர்ஸுக்கும் லஞ்சுக்கு அப்புறம் இந்த பவுலர்ஸ்க்கும் வந்து டிஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணாரு. 3 விக்கெட்ஸோ என்னமோ எடுத்தாரு, 3 விக்கெட்டோ 4 விக்கெட்ஸோ வந்து இன்னைக்கு எடுத்திருந்தாரு. அதனால வந்து இப்ப கொஞ்சம் அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். அது வந்து அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் ஒரு பக்கம், பவுலிங் பிச்சு ஃபர்ஸ்ட் 3 நாள் நல்லா பவுலிங் பிச்சா இருக்கும். அதுலயுமே ரன்னு போய் அப்புறம் தான் விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்றவங்களுக்கு தெரியும். பட் ஓவராலா ஸ்கோர் கார்டு பாக்குறவங்க, ஓவராலா பாக்குறவங்களுக்கு வந்து ஓகேப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இன்னும் ஹர்ஷதீப் வந்து கொஞ்சம் பேக்லேயே தான் இருந்திருப்பாரு. பிரசித் கிருஷ்ணா தான் ஃப்ரண்ட்ல இருப்பாரு. அது ஒரு பக்கம். ஆனா குல்தீப் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் இந்த டீமுக்கு கொண்டு வரவே முடியாது. பெருசா இல்ல. ஆமா கருணாயர் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் வந்திருக்க முடியும். அப்படி கருணாயர் சாக்ரிஃபைஸ் பண்ணா அந்த 50-60 ரன்ஸ் வந்து டோட்டல்ல உனக்கு ஆட் ஆயிருக்காரு. 180 190லே நீ வந்து போயிருப்ப. அது இன்னும் ரொம்ப பேக் ஃபயர் ஆயிருக்கும். சோ அதனால இந்த ஒரு 8 பேட்ஸ்மேன் வச்சு போன தியரி இந்த டைம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்தியாவோட ஃபேவர்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இது வந்து டீம் 11ல குல்தீப் இல்லாதது ஒரு வருத்தம் தான். பட் அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்தியா பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல
அதை பத்தி உங்களுடைய கருத்து? இங்கிலாந்து எப்படி பவுலிங் போட்டாங்க? இங்கிலாந்து வந்து பவுலிங் மோசமா தான் போட்டானுங்க. உண்மையே சொல்லணும்னா அதுதான் உண்மை. லைக் அந்த பிச்சுக்கான அசிஸ்டன்ஸ் வச்சுட்டே இவ்வளவு கேவலமா பவுலிங் போட்டீங்களேடா. 30 எக்ஸ்ட்ரா 30 எக்ஸ்ட்ராலாம் எங்க போய் முட்டிக்கிறது நான் சொல்லுங்க. இதே நான் ஒரு கோச்சா இருந்தேன்னா என்னடா பவுலிங் போடுறீங்க, அதுவும் டங்கெல்லாம் வந்த உடனேவே விசிறு இங்கிட்ட ஒரு இங்கிட்ட ஒரு விசிறு போரு வைடு. டெஸ்ட் மேட்ச்லாம் வைடு போர் கொடுத்தான் அவன். அதாவது ரெண்டு வைடு போர் ஒரே போட்டான், வைடு போச்சு. ஆனா இருங்க நான் 6வது விக்கெட்ல வரேன். 6வது விக்கெட்ல இருந்து போட்டா அது இங்கிட்டு ஓடி போகுது. என்னடா என்னடா ஸ்பைடர் மேனடா இங்கிட்டு ஆவறதுக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஆனா மத்தபடி ஆனா அட்கின்சன் அண்ட் கிறிஸ் வோக் சூப்பரா போட்டாங்க. அட்கின்சன் சூப்பரா போட்டாங்க. எப்பா ரன்னே கொடுக்கல அந்த ஆளு. சூப்பரா போட்டாரு. அட்கின்சன் வந்து ஒரு லாங் கம்பேக்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி உள்ள ஆடுறாரு. வந்த உடனே ஒரு ஃபைஃபர் நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஓகே ஒரு கன்சிடரேஷன்ல வைக்கலாம் இந்த அடுத்த 11ஸ்ல. இப்போ பிரைடன் கார்ஸ் மாதிரியான ஒரு பவுலருக்கு பதிலாக கஸ் அட்கின்சன் உள்ள ஆடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலா அவரு மார்க் பண்ணிட்டாரு. பிளஸ் அதான் லைக் இருக்க பவுலர்ஸ்லயே கன்சிஸ்டன்டான லைன் அண்ட் லென்ஸ் போட்டது வந்து கஸ் அட்கின்சன் தான். ஆமா ஆமா. அதை விட்டா நம்ம வந்து கிறிஸ் வோக்ஸ் வந்து திருப்பி வந்துட்டாரு. டங் எப்படின்னா ஒண்ணு ரொம்ப கேவலமா போடுறான், இல்ல ரொம்ப சூப்பரா போடுறான், அந்த மாதிரி இருக்குது. அந்த ஜடேஜாவுக்கும் சாய் சுதர்ஷனுக்கும் போட்டது இந்த 2 டெலிவரி அப்படியே அன்பிளேபிளான இருந்துச்சு. அப்பா கச்சக்குன்னு வாங்கிட்டு போச்சு. சூப்பரா இருந்துச்சு டங் போட்டது. அதை விட்டா ஆனா அதான் சொல்றல, பிட்ச்ல அவ்வளவு அசிஸ்டன்ஸ் இருந்தும் நீங்க அவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்காம ரொம்ப நேரம் பேட்ஸ்மேனை நிக்க வச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 190, 180, 200, 180ல இருந்து 200க்குள்ள எடுக்கிற ஒரு பிச்சா தான் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்னொரு பவுலர் ஷார்டேஜ் வேற இந்த இன்னிங்ஸ்ல. ஆமா, கிறிஸ் வோக்ஸ் வந்து ஷோல்டர் இன்ஜுரினால கிறிஸ் வோக்ஸ் வந்து ஷோல்டர் இன்ஜுரின்றதுனால இதெல்லாம் மேட்ச் பார்க்கல. பட் அதுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப வலிச்சு பாவமா உட்கார்ந்து இருந்தாரு. ரொம்ப இன்ஜுரி ஆகி உட்கார்ந்தாரு. சொட்டரை வந்து ஏதோ கை கட்டு மாதிரி போட்டுட்டு போயிட்டு இருந்தாரு. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அதான் இந்த இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 4 பவுலர்ஸ் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வச்சுட்டு போனதுல கொஞ்சம் இப்ப பரவாயில்ல. ஓகே 4 பவுலர்ஸ் வச்சு நான் தேத்திப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. இதே டாக்டர் வந்திருந்தானா இந்தியால 3 பவுலர் தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா நான் எங்கிட்டு போறது? அவ்வளவுதான், போக வேண்டியதான் திருப்பி இந்தியாக்கு. சோ இது ஒரு பக்கம் சீரிஸ் அப்படின்ட்டு அவனுக்கு போயிடுவானுங்க. பவுலிங் வந்து அவங்க ஒரு பக்கம் மோசமா போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வாலுக்குமே ஒரு நல்ல ஒரு இன்ஸ்விங்கிங் டெலிவரி வந்துருச்சு. அது எல்பிடபிள்யூ தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவங்க 3 பேர் ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன் அண்ட் ஜடேஜா 3 பேர் தவிர மீதி 3 பேருமே அவுட் ஆனது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் விட்டுருந்தாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டே இதுல பார்த்தப்ப 6 விக்கெட் விட்டுருந்தாங்க. இது கேஎல் ராகுலா இருக்கட்டும், துருவ் ஜுரேலா இருக்கட்டும், சுப்மன் கில் ஆகட்டும், அவங்க 3 பேர் விக்கெட் அப்படியே கொடுத்துட்டு போனாங்க. இந்த இடத்துக்கு நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. சுப்மன் கில்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சிங்கிள் அங்க தேவையா? அதுவும் பவுலர் பக்கத்துல தான் இருக்கான் அவன். அது பவுலர் தாண்டி கொஞ்சம் அந்த இன்ஃபீல்டு கிட்ட இருக்கிற அந்த ஃபீல்டு கிட்ட கூட போவே இல்லை. பவுலர் கிட்டே இருக்கான். சாய் சுதர்ஷன் வேணான்ட்டான். அது ஒரு மாதிரி அவனால திரும்பவும் வர முடியல. அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல பார்ட்னர்ஷிப் 2 பேருக்கும் சூப்பரா ஆடிட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் கரைச்சிருச்சு சுதர்ஷன் இருந்துட்டு ஒரு பாதி பிச்சுக்கு வந்துட்டாரு. கீழே பாத்துக்கிட்டே இல்ல ஃபீல்டரை பாத்துட்டே வந்துட்டாரு. இங்க வந்து பார்த்தா என்னடா நின்னுட்டாரு அப்படின்ற மாதிரி திருப்பி ஓடனான் சுப்மன் கில். அது தப்பு ஃபுல்லாவே சுப்மன் கில் மேலதான். ஏன்னா அவர் பாத்துருக்கணும். அங்க அவன் நோன்னு சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறமா நீ அவ்வளவு தூரம் அவ்வளவு வேகமா ஓடி வந்து நீ என்ன பண்ண போற? இன்னொன்னு கையில தான் அடிச்சிருக்க. நீ அவ்வளவு ரன் வேகமா ஓடி இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. அந்த சிங்கிள் அங்க அவ்வளவு அவசியமும் இல்ல. அடுத்த பால் அந்த சிங்கிள் எடுத்துட்டு போயிடலாம். டெஸ்ட், அதுவும் டெஸ்ட்ல ரன் அவுட்ன்றதெல்லாம் கிரைம். உனக்கு என்னடா 90 ஓவர் 100 150 ஓவர் கூட ஆடு, அந்த ஒரு ரன்ல என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கிரைம். சோ அது ஒண்ணுமே நம்ம சொல்ல. டெஸ்ட்ல வந்து இந்த இது ரன் அவுட், இந்த வைடு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கிரைம். சோ அது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2 பேருமே அழகா அந்த 20ஸ்ல 23ல இருந்தாங்க. சுப்மன் கில் சூப்பரா ஆடிட்டு இருந்தாப்ல. அவரோட ஃபேவரட் ஷாட் இந்த ஷார்ட் ஆம் ஜாப்லாம் அடிச்சிட்டு இருந்தாரு. நல்ல கவர் டிரைவ் எல்லாம் ஆடி நல்லா செட்டில் ஆயிருந்தாரு. தேவையில்லாம அவுட் ஆகி அது ஒரு பக்கம் போச்சு. கேஎல் ராகுல் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் இன்னும் ஏறி இருக்கும். ஒரு 250 260 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். கண்டிப்பா எனக்கு என்னன்னா 300 கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா நல்ல செட் ஆயிருந்த சுப்மன் கில். சோ அது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அவுட் ஆனது எனக்கு வந்து நிறைய இந்த ரொம்ப க்ளோஸ் டு த பாடி வர்ற ஷாட்ஸ் பால்ஸை வந்து கட்டாட போய் ரொம்ப நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அது நிறைய பால் வந்து அது வந்து
இன்சைட் எட்ஜ் எல்லாம் படல, பட் கரெக்டா அந்த பால் இன்சைட் எட்ஜ் வச்சு பட்டு இதுவாயிடுச்சு, ஸ்டம்ப்ல போட்டு தெரிச்சிருச்சு. அது ரொம்ப க்ளோஸ் டு பாடி வர பால வந்து கட்டாட போனாரு. பார்த்தாரு. இன்னொரு பக்கம் சரி நீ 4th 5th ஸ்டம்ப்ல கட்டாட பாக்குறியா, நான் 6th 7th போற ஸ்டம்ப்ல போற பால் நான் ஆடுற பாரு அப்படின்னு த்ரூ ஜுரல் ஒரு பக்கம் அங்கிட்டு போற பால எங்கிட்ட போய் கட்டடிக்க ட்ரை பண்ணி அது நல்ல ஒரு ஸ்டார்ட் சூப்பரா இருந்துச்சு. அவரோட அந்த உப்பர் கட் 4 அடிச்சதா இருக்கட்டும், ஆமா நல்லாதான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா கன்சிஸ்டன்டா அதை திருப்பி அவர்னால ரன் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம நிறைய லிஸ்டே மேட்சஸ்ல பாத்திருக்கோம். ஆஸ்திரேலியா ஏ கூட நல்லா அவர் தான் ஆடி கொடுத்திருந்தாரு. இங்கிலாந்து ஏல அவர் ஆடல. சோ அவர் ஆடி பார்த்திருக்கோம். சேனா கண்ட்ரீஸ்ல நல்லா தான் ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. சோ இதுலயும் நல்லா ஆடுவாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில ஃபால் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. பிளஸ் நான் தப்பு சொல்ல, அது ஃபர்ஸ்ட் அவுட்டிங், இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆடுறாரு, அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அவரு. மேபி எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி பால் தான் வந்து ஒரு பால் லீவ் பண்ணிருப்பாரு. அதுக்கு அப்படியே முன்னாடி பால் தான் அது வந்து LBW ஒரு ரிவ்யூ போயிருந்து அதுல மேபி ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வந்து டக்குன்னு நம்ம அடிக்க போவோம் அப்படின்னு மாதிரி போயிருக்கலாம். பட் அதுதானே டெஸ்ட் கிரிக்கெட். நீ எப்பயுமே கான்சென்ட்ரேஷன் ஒரு பால் விட்டா கூட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டே இருந்திருக்கணும். மேபி இன்னும் கொஞ்சம் அவர் கண்டினியூ பண்ணி இருந்திருக்கலாம். அது இன்னுமே ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டேல பார்த்தா அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல மேட்ச். இந்த பேலன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. 2-0 4-4-6 பரவாயில்ல, 50-50 மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில கொஞ்சம் இந்த வீடியோ எடுத்து டே ஒன்னோடைய ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து நான் போட்டு ரிலீஸ் பண்றதுக்குள்ள அவனோட இன்னிங்ஸே முடிஞ்சிருச்சுடா. 3:30 மணிக்கு வந்தானுங்க. 4:45 முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டானுங்க. என்னடா டே இங்கிலாந்து நீங்க என்ன பேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தியா நல்ல நிறைய ரன்ஸ் வச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்களா, எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டப்பு டிப்புன்னு அவுட் ஆகி அது கருணாயரோட அது ஒன்னும் சொல்ல முடியாது, பயங்கரமா இன்கமிங் டெலிவரி வந்துச்சு. ஆனா வாஷிங்டன் சுந்தர் ஆடினதெல்லாம் வந்து ஒரு மோசமான ஷாட். அது பிளான் பண்ணி போட்டிருக்காங்க அந்த பால். அது பிளான் அவுட் ஆனாங்க. அதுதான். ஆமா, அது இன்னும் கொஞ்சம் வெலாசி இருக்கணும். அவர் ஹாஃப் ஷாட்டா நிறுத்திட்டாரு வாஷிங்டன். அதுக்கப்புறம் அந்த பவுலர்ஸ் அவங்களால பேட்ஸ்மேனே இந்த பிச்சில் தட்டக்கா புட்டக்கான்னு ஆடிதான் ரன் அடிக்க முடிஞ்சது. பவுலர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதுவும் சிராஜுக்கு வந்த பாலு அண்ட் ஆகாஷ் பிரசித்துக்கு வந்த அவுட் ஸ்விங்கிங் பால் அதெல்லாம் வந்து ஒன்னும் சொல்ல முடியாது. கச்சக்குன்னு வாங்கிட்டு போச்சு. சிராஜுக்கு ஸ்டம்ப் தெரிச்சிருச்சு. அது வந்து நம்ம டிஎஸ்பி சார் கத்திட்டாரு, ஓஹோ இப்படி இருந்தா விக்கெட் விழுதோ, ரைட்டு கத்திக்கிட்டேன் வரண்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னு வந்தாங்க. இந்தியா வந்தாங்க. ஓஹோ நீ ப்ரிப்பேர் ஆயிட்டு வரியா, இரு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சு போலன்னு போலதான் எப்பாடே. அதாவது அவனுங்க மட்டும் வேற பக்கம் பிச்சில பேட்டிங் ஆட விட்ட மாதிரி தனியா தெரிஞ்சானுங்க. இவனுக்கு பாட்டு ஜாலியா ஆடி இருந்தாங்க. T20 மேட்ச் ODI மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு பாட்டுக்கு. 20 over 129 130 அவ்வளவு டவுட். அவ்வளவு ஸ்பீடா ஆடுறானுங்க. மிடில் ஆஃப் தி பேட்ல அவ்வளவு இதாகுது. இந்த சிங்கிங் எதுவுமே ஆகல. என்னடா நடக்குறீங்க பிளாஸ்டிக் பந்து வந்து கொடுத்துறீங்களா, என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, பால் திரும்ப மாட்டீங்க சார். அநியாயத்துக்கு சூப்பரா விளையாண்டானுங்க. அதுவும் டக்கெட் இங்கிட்டு திரும்பி அடிக்கிறது, இங்கிட்டு திரும்பி அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது, அப்படி அடிக்கிறது. கிராலியோட ஷாட்ஸ் நம்ம பார்த்தோம் ஹைலைட்ஸ்ல பார்த்தது. அந்த ஒரு கவர் டிரைவ் ஆடினா பாரு, அப்பா சவுண்ட் சூப்பரா படக்குன்னு ஒரு சவுண்ட் மிடில் ஆஃப் தி பேட்ல இருந்து. நல்லா ஷார்ட் பாலா போட்டு கொடுத்தாங்க. அதாவது ஸ்விங் இருக்கு இல்ல அவங்க நல்லா ஆடுறாங்களா தாண்டி நம்ம ஆளுக்குள்ளே நிறைய ஷார்ட் பால் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப ஃபுல்லரா போட்டாங்க. ரொம்ப ஃபுல்லரா போட்டு கவர் டிரைவ் நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்விங்கை தேடி ஃபுல்லரா போடுறது ஓகே. பட் ரொம்ப ஃபுல்லரா போட்டு நிறைய கவர் டிரைவ் ஆட விடுறது, ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் நிறைய ஆட விட்டாங்க. இங்கிலாந்து பவுலர்ஸ் தான் கேவலமா போட்டானுங்க. சரி நம்ம ஆளுங்க பார்த்து புரிஞ்சு பாருங்க பார்த்தா நீ கேவலமா போடுறியா, உன்னோட கேவலமா நான் போடுறேன் பாடுறான்ற மாதிரி கேவலமா போட்டு, அதாவது 11 ஓவருக்கே 90 அடிச்சுட்டானுங்க அவனுங்க. ஆமா என்னடா இந்த ரன் ரேட்ல போயிட்டு இருக்குது. நான் நினைச்சேன் ஆஹா இவனுங்க 600 அடிக்காம நிப்பாட்ட மாட்டானுங்க போல, 4th மேட்சோட ரிப்பீட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வழக்கம் போல டக்கெட் வந்து இவ்வளவு ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னா அதுல வந்து மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து டக்கெட் வந்து ரிவர்ஸ் ஷாட் ஆட போய் விக்கெட் கீப்பர் கேட்ச் கொடுத்தாரு. அங்க லைட்டா ஒரு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்துச்சு. லஞ்சுக்கு அப்புறம் நம்ம ஆட்கள் வந்து சுதாரிச்சிட்டாங்க. என்னமோ பேசிட்டாங்க, என்னமோ பேசி கம்ப்யூட்டர் அனலிஸ்ட் வந்து போட்டு சூப்பரா போட்டான் சிராஜ். ஆமா அனலிஸ்ட் ஏதாவது இருக்கட்டும், ரூட்டோட LBW இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி யாரோ விட்டாங்க ஆலிபாப்போட LBW இருக்கட்டும், ரெண்டு பேரும் சான்ஸ்ல சூப்பரா போடுறது. நல்லா தடுமாறிட்டாங்க. ஆலிபாப்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ரூட்டாவது கொஞ்சம் முன்னாடி வந்து பேட்டை வைக்க முடிஞ்சது. ஆலிபாப்லாம் அவ்வளவுதான் க்ளூலெஸ், விக்கெட்டை விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. பேட் வரதுக்குள்ள பால் அது பாட்டு கலந்து போயிட்டே இருந்துச்சு.
ம். அதுக்கப்புறம் இவர் பெத்தலுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு யாக்கர், சிராஜ் கிட்ட இருந்து ஒரு யாக்கர் மாதிரி ஆமா வந்துச்சு, அது ஆமா ஒரு எல்பிடபிள்யூ. சுரேஷ் சங்கர் மாதிரி வந்தது. ஆமா, ஜேமி ஸ்மித்துக்கு பிரசித் கிருஷ்ணாவுடைய பால் கேஎல் ராகுல் கேட்ச் ஒன்று எடுத்தாரு. அது ஒரு மாதிரி ஆமா சர்க்கிள் ஆமா வந்துச்சு, கேஎல் ராகுல் ஒரு மாதிரி கை பட்டார்னு வந்து அடிச்சது பால். அதுவா இருக்கட்டும், அந்த டெய்ல் அண்டர்ஸையும் வந்து டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிட்டாங்க. இது மோஸ்ட்லி ஆமா வந்து சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேர் தான் வந்து. ஆனால் ஆஃப்டர் லஞ்ச் வந்து பயங்கரமா போட்டாங்க. அது சம்திங், அது எதுவோ அவங்க வந்து மீட்டிங் அது உள்ளார லஞ்சுக்குள்ள வந்து பண்ணி போட்டிருக்காங்க. வந்துக்கலாம் மேபி. இந்த ஆமா. லென்ஸ்ல போட்டா இவங்களுக்கு தடுமாறுறாங்க, நம்ம அதை பிடிக்கல, இந்த வாட்டி அதை பிடிச்சு போடணுன்ற மாதிரி வந்திருக்கலாம், அதனால ரொம்ப கிடைச்சிருக்கும். ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாங்க. அது இங்கிலாந்து பேட்ஸ்மேனால வந்து இந்த பிச்சை ஏன்டா கொடுத்தோம் அப்படின்றத அவங்க தான் வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்போ வந்து பேஸ்பால் கிரிக்கெட் ஆடினாலுமே அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து ஐ மீன் இந்த பிச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்தா அவங்களால வந்து கான்ஃபிடென்ட்டா ஆட முடியும். கொஞ்சம் லைட்டா இது பண்ணாலுமே யாராலையுமே ஆட முடியல. அது வந்து ம். பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோ ரூட்டால மட்டும் தான் கொஞ்சம் பார்த்து ஆட முடியும். அண்ட் அவங்களே அவுட் ஆயிட்டாங்க. ஜோ ரூட்டா அவுட் ஆயிட்டாருன்றப்போ வேற யாராலையும் அந்த ஒரு செட்டில்டா ஆடுறது வந்து அவங்களால முடியாது. அதுல வந்து ஹாரி ப்ரூக் ம், சூப்பரா ம். ஆடினாரு. அவர் அந்த 50 வந்து அந்த ஆமா. at the எண்ட்ல வந்து அவரோட 50 தான் கொஞ்சம் அந்த லீடு 20 ரன் லீடுக்கு வந்து ஆட் பண்ணது ஹாரி ப்ரூக்கோட. ஆனா அவருமே ம். டப்பு டிப்பு தான் அடிச்சாரு. அவர் வந்து அப்படியே பயங்கரமா பார்த்துலாம் ஆமா ஆடல. ஆமா ஒரு 45 46 பாலுக்கு 50 வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவருக்குமே கடைசியில சூப்பரான ஒரு பாலை போட்டு தூக்கிட்டாங்க. ஸோ பிரசித் கிருஷ்ணா அண்ட் சிராஜ் பரவாயில்ல. அதாவது 4வது பவுலர் பேஸ் பவுலர் ஒருத்தர் இல்லைன்றத வந்து இந்த பிச் கண்டிஷனை யூஸ் பண்ணிட்டு எப்படியோ நல்லா போட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த லஞ்சுக்கு அப்புறமும் ஒரு செஷன் வந்து நல்லா போடாம இருந்திருந்தாங்க. இதே மாதிரி ரன்ஸ் போயிடுச்சு, ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க, 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்கன்னா ஒண்ணுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் தான் வந்திருக்கணும். அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் ஒண்ணுமே ஒண்ணுமே வச்சு விளாசிருப்பாங்க. ஆல்ரெடி ஜடேஜா போட்ட 2 ஓவர்ல வந்து 11 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஷி வந்தாலும் ம். அவரையும் மோஸ்ட்லி அடிச்சுக்கிறது சான்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து 3 பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆகாஷ் தீப் நல்லா போட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் முடிஞ்சுது. அதுக்கு நடுவுல அம்பையரிங் தர்மசேனா அவரை மறந்துட்டோம். எல் கோபால் எல் கோபால். அதாவது அது என்ன மாதிரியான ஒரு நியாயனே தெரியல. லைக் அவுட்டு அவுட் இல்ல, இல்லன்னா இல்லன்னு சொல்ல, அது என்ன இப்படின்னா என்ன அர்த்தம்? அது எதுக்கு நீ அப்ப இங்கிலாண்ட ஃபேவர் பண்றியா? அது இல்ல நீ மறதியா என்னமோ ஒரு இதுல சொல்லிட்டியா, அப்படின்னாலும் நீ அதை சொல்லக்கூடாதுல்ல. அது ஒரு மிஸ்டேக். அம்பையர் மேல ஏதாவது பேச்சு எடுத்தா ஃபைன் போடுறீங்க. மேட்ச் சம்பளத்துல இருந்து 25% அந்த பர்சன்ட் இந்த பர்சன்ட் ஃபைன் போடுறீங்க. இப்ப இது அகேன்ஸ்டா பண்ணிருக்காரு, அவர் மேல ஏதாவது ஃபைன் போட வேண்டியதானே? இல்ல ஒரு மேட்ச் நீங்க அம்பையர் பார்க்க கூடாதுன்னு இது பண்ண வேண்டியதானே? அது என்ன நியாயம்? இப்படின்னா அவன் ரிவ்யூ எடுக்க மாட்டான். அவனுக்கே தெரிஞ்சிரு, நீ சொல்லிட்ட அப்புறம் எதுக்கு அவன் ரிவ்யூ எடுக்க போறான்? ஆமா, ரிவ்யூ எடுக்கிறதுன்றது ஒரு பிளேயர் மைண்ட் செட்டா. அவன் ஓகே அவனுக்கு அவுட்னு படுது, ஆனா இவர் அவுட் கொடுக்கலையேன்னு தான் அவன் போனான். நீயே இல்லப்பா அது இன்சைட் எட்ஜ்னு சொல்லிட்டா எப்படி அந்த ரிவ்யூ வந்து அவன் வேஸ்ட் பண்ணுவான்? அது இப்ப இந்தியாவுக்கு அது வந்து பக்கபலமா அமையாம போயிருதுல. ஆமா, அது ஒரு அம்பையரிங் மிஸ்டேக் தான். டோட்டலி ஃபேவரிங் ஒன் சிங்கிள் டீம்ன்ற மாதிரி ஆயிருது. அது இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அம்பையர் வந்து எவ்வளவோ இடிஆர்எஸ் ஸ்டடி, எவ்வளோ எல்பிடபிள்யூ ஷவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அது டக்குன்னு அது இன்ஸ்டன்டா அது யோசிக்க கூட இல்லை, டப்புன்னு அவங்க அவுட்டான்னு கேட்டோன்னே டிக்கெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து கொஞ்சம் மோசமான ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் இருந்துமே பரவாயில்ல, இந்தியா வந்து அவங்க விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து ஓகே பரவாயில்லப்பா, 20 ரன் தான் லீடு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த செகண்ட் டே தேர்ட் டேவோட ஒரு ஹாஃப் ஒரு கடந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேட்டிங் ஃபேவர் பண்ணும், அங்கேருந்து எடுத்துக்கலான்ற ஒரு தைரியம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பேட்டிங் வந்தாங்க. கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. கேஎல் ராகுல் ஒரு பக்கம் அவர் அந்த பாலை கொஞ்சம் ஓல்ட் ஆக்குற அந்த வேலையை பார்த்தாரு. பாலை விட்டு 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 ஆடிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் அவர் நீ பேட்ஸ் பால்னா நான் ஜெய்ஸ்பால் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் டமால் டிமால் அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில திரும்பவும் வந்து கேஎல் ராகுல் கிட்ட எனக்கு பிடிக்காத 2வது விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த பக்கத்துல போற பாலை கட்டடிக்கிறது, 2வது விஷயம் உள்ளாமா வேணாமா இப்படி வச்சுட்டு எடுக்கிறது, இப்படி இப்படி டான்ஸ் ஆடுறது. அந்த மாதிரிதான் வந்து இந்த டைம் அவுட் ஆயிருந்தாரு. எனக்கு அது பாக்குறப்ப மாதிரியான ஒரு விக்கெட் அது. இல்ல அந்த ஷாட் அவர் ஆடுறப்ப பாக்குறப்பெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகும். ஏன்டா அந்த ஷாட்டை நீ ஆடுற, ஏன் அதை ஆடுற, ஒன்னும் நல்லா தானே லீவ் பண்ற, ஒண்ணு சாலிடா டிஃபென்ஸ் ஏன் அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அழகா ஜோ ரூட் வந்து கேச்சிங் பிராக்டிஸ், நீ சொன்ன மாதிரி கேச்சிங் பிராக்டிஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அது ஒரு அந்த வந்து டிஃபென்ஸ் வச்சிருக்க முடியாது, பவுன்சரு விட்டுருக்கலாம், வெல்லப் பண்ணிருக்கலாம். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா சாய் சுதர்ஷனுக்கும் சரி ஜெய்ஸ்வாலுக்கும் சரி எத்தனை கேட்ச் விட்டாங்க. எப்பா 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 அவன் பேரு நேரா கைக்கு வந்துச்சு. யாருன்னு ஃபீல்டர் தெரியல, ஓலி பாப்பா இல்ல யாருன்னு தெரியல, இல்ல ஓவர் டர்னான்னு தெரியல, யாருன்னு தெரியல. அழகா டீப் ஃபைன் லெக்ல கேட்ச் நேரா வந்து இங்க அங்கே வாங்கிட்டு திருப்பி போகுது பாலு.
என்னடா டே என்னடா பண்றீங்க? சரி நீ பண்ணதுல ஒரு சந்தோஷம்டான்னு நினைக்கிறதுக்குள்ள இவனே விக்கெட் விட்டுட்டு போயிட்டான். ஸ்லிப்ல எனக்கு தெரிஞ்சு 2 கேட்ச் அதே விட்டாங்க. மாதிரி ஸ்லிப்லயே ஒரு 2 கேட்ச் விட்டதுங்க. சாய் சுதர்ஷனுக்கு கேட்ச், ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு கேட்ச் எல்லாம் விட்டாங்க. இதெல்லாம் விட்டுமே அது ஜெய்ஸ்வால் வந்து கேபிடலைஸ் பண்ணிட்டாரு. ஒரு 50 அடிச்சாரு. இந்த 6 தலைக்கு மேல ஒரு போட்ட பவுன்ஸ்ல வந்து தட்டி விட்டு 6 ஒன்று அடிச்சு அது அவரு ஒரு பக்கம் 50 அடிச்சிட்டாரு. ஆனா சாய் சுதர்ஷனால வந்து அந்த அவருக்கு திரும்பவும் ஒரு சூப்பரான டெலிவரி ஒன்று வந்துச்சு. சலுக்குன்னு பட்டு சர்ன்னு உங்களால வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இதே மாதிரி தான் நிலத்தர மாதிரி கீழே விழுந்தாரு. அது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் த லெக் இல்ல அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரைட். ஆனா இந்த டைம் வந்து பேட் படல, அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவுட். எனக்கு தெரிஞ்சு அதுவுமே டங்கு தான் நினைக்கிறேன்ல, டங்கு தான் அவுட் ஆகிறாரு நினைக்கிறேன் சாய் சுதர்ஷன். அதான் டங்கு வந்து ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ரீம்ல வந்து இருந்துட்டாரு. ஸோ அதுவுமே வந்து சூப்பரான ஒரு கிட்டா இருந்துச்சு. இப்போதைக்கு இந்தியா எவ்வளவு கடைசியில ஸ்கோர் 70 சம்திங்கா 75 75க்கு 2 இப்போதைக்கு லீடு பார்த்தேன் அப்படின்னா 52 லீடு. சோ எவ்வளவு லீடு வந்தா இன்னொரு 300 தாராளமா வந்தா நம்ம கையில மேட்ச் இருக்குதுன்னு சந்தோஷமா பவுலிங் போட வரலாம். 350 டார்கெட் இல்ல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 4th டே 5th டேல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னா நம்ம பவுலிங் போடும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டஃபரா இருக்கும். அப்படி இல்ல ஒரு 250 தான் வந்துச்சு, 200 தான் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், இட்ஸ் இங்கிலாந்து கேம். ஆமா அது கரெக்ட் தான். சோ அதுல இன்னும் நம்ம அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிறிஸ் வோக்ஸ் இல்ல, அவர் இல்லாத வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் வச்சு அடிக்கலாம், அப்படின்னு அடிக்கலாம். இவர்கிட்ட தான் அட்கின்சன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டங்கு அப்பப்போ வந்து நல்ல பால் போடுறாப்புல. சோ இவங்க 2 பேர்ட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டு ஓவர் வச்சு கிழிக்கலாம். அந்த மாதிரி வச்சு ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து தே ஹாவ் டு கோ டு ஜோ ரூட். அந்த மாதிரி தான் இருக்கணும். இவங்களை யாராவது ஒருத்தர் அடிச்சு கிழிச்சாதான் ஜோ ரூட் கிட்ட போவாங்க. ஜோ ரூட்டை வந்து கொஞ்சம் 4 ரன்ஸ் போற ஓவர், 4.5 ரன்ஸ் போற ஓவர் வந்து அவரையும் வந்து அடிக்கலாம். ஸோ அது அவங்க பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு டே 3ல திரும்பவும் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். பால் அங்கேயும் இங்கேயும் திரும்பவும் அதை கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா நைட் வாட்ச்மேன் ஆகாஷ் புதிய இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து ஜெய்ஸ்வால் இருக்காரு. இவங்க 2 பேருமே பார்த்து ஆட மாட்டாங்க, இவங்கள்ட்ட ஒன்றும் கேட்க முடியாது. இதுக்கப்புறம் வர்றவங்க இவரு சுமன் கில்லா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், கருண் நாயர், இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்து ஆடணும். லெட்ஸ் சி. கருண் நாயர், துருவ் ஜூரல், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 5 பேட்ஸ்மேன் இருக்காங்க. இன்னும் நம்பி ஆடலாம். 300 சொலையா வரலாம். பொறுப்பா ஆடணும். ஆனா 350 கண்டிப்பா ஒரு நல்ல டார்கெட்டா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து மேலேயும் ஒரு ப்ரெஷர் போடும். ஏன்னா இந்த டைம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க வந்து 250 வந்தாலும் ஜாலியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த 100 வந்தோடனே இன்னும் 150 தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ரன்ஸ் ஃப்ளோ வர 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 அவங்களுக்கு ரன்ஸ் குறைய அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. இப்போ இதுவே வந்து ஒரு 300 + 310 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய ரன்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். ஆனா 250 அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. ஒன் டே சொன்ன மாதிரி ஒன் டே ஸ்கோர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வந்துருச்சுல 250 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டார்கெட் வந்து ஒரு 350 இருந்தா நல்லா இருக்கும். வித் நம்மளுடைய 2 ஸ்பின்னர்ஸ், 2 தரமான ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து ஆக்ஷன்ல வந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. இதெல்லாம் தான் வந்து டே 1 அண்ட் டே 2ல நடந்த விஷயங்கள். அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஜோ ரூட் இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு கிடந்தாங்க. அது நம்ம கேஎல் ராகுல் வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன மேட்ரு என்னன்னே தெரியல. ஆமா, ஒரு 2 பால் டாட் பால் ஆடிட்டு ஒரு 4 அடிச்சுட்டு வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா கிட்ட என்னமோ நான் என்னடா பண்ண என்ன ஏன்டா திட்டுறேன் அந்த கேஎல் ராகுல் வந்துட்டு என்னடா பண்ண சொல்றீங்க, என்ன சும்மா வந்து பந்து போடுறதுக்கும் பேட்டிங் ஆடிட்டு வீட்டுக்கு போறது தான் நாங்க இருக்கோமா, நீங்க மட்டும் ஏதாவது பேசிட்டே கிடப்பீங்க, திரும்ப நான் பேசக்கூடாதான்ற மாதிரி அம்பையர் கிட்ட சண்டை போட்டு இருந்தாரு. திரும்ப தர்மசேனா வந்து அப்ப ஒரு பவுல் நீங்க பேட்டிங் ஆடும் போது ஒரு பவுலர் வந்து உங்ககிட்ட பேசினா ஓகேவா உங்களுக்குன்ற மாதிரி, இதெல்லாம் இப்ப பேச டைம் இல்ல, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் விடுங்க அப்படின்றான். ஆனா அவன் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து 4 மேட்சா எங்களை சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கான், அப்பதான் உனக்கு கேட்க வைக்கல, இப்போ வந்துட்டு நீ என்கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். பாப்போம் டே 3ல எப்படி போக போகுது. நாளைக்கு ஒரு முக்கியமான டே. நாளைக்கே பண்டில் அவுட் ஆகுறாங்களா இல்ல நல்ல லீடோட திரும்ப வீட்டுக்கு போறாங்களா அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு சொல்ல இந்தியாவுக்கு எவ்வளவு எஜ்ஜு, இங்கிலாந்துக்கு எவ்வளவு எஜ்ஜு at the end of day 2? எனக்கு சொல்ல மனசு இல்லை, இருந்தாலும் சொல்றேன். இந்தியா 45, இங்கிலாந்து 55. அத்தடி அவ்வளவு பெரிய எஜ்ஜா? எனக்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு தான் எஜ்ஜிருக்குன்னு தோணுது. ஏன் அப்படின்னா கிறிஸ் வோக்ஸ் இல்ல ஒரு விஷயம், இன்னொன்னு ஆல்ரெடி ஒரு 50 ரன்ஸ் வந்து லீடு வந்துட்டாங்க, அது ஒரு விஷயம். அது இல்லாம இந்தியா கிட்ட இன்னொரு 5 பேட்ஸ்மேன் இருக்காங்க. பெவிலியன்ல இன்னும் 5 பேட்ஸ்மேன் இருக்காங்க. இன்னும் பேட்டிங் வராம 5 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அது இல்லாம ஜெய்ஸ்வால் வந்து இருக்காரு. 6 பேட்ஸ்மேன் நம்ம கிட்ட இருக்காங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு
அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 350 வருமானு தெரியல, 300 வந்துடும் எனக்கு தோணுது. இப்போ ஒரு 50 ரன்ஸோட இன்னொரு 250 ரன்ஸ் அவங்களால கண்டிப்பா எடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. அதனால ரொம்ப பெரிய எட்ஜ் கிடையாது. 52-48 எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்தியாவுக்கு சாதகமா எட்ஜ் எனக்கு இருக்குன்னு தோணுது. ஏன்னா அகைன் ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் வந்து விஷயம். இதுதான் எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.